ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தானின் விமானப்படை ஒரு புது பயணத்தை தொடங்கியிருக்கின்றது. அது தன்னுடைய பழைய F-16 மிராஜ் போன்ற போர் விமானங்களுக்கு பதிலாக சீனாவின் 5வது தலைமுறை ஸ்டெல்த் விமானமான A-35A வேண்டுவதற்கு தீர்மானித்திருக்கின்றது. சீனாவின் இந்த A-35A விமானம் தொடர்பான தொழில்நுட்ப ரகசியங்களை கற்றுக்கொள்வதற்காகவும் அது தொடர்பான பயிற்சிகளை மேற்கொள்வதற்காகவும் பாகிஸ்தான் தனது பைலட்டுகளை ஏற்கனவே சீனாவிற்கு அனுப்பிவிட்டது. இந்த சீனாவினுடைய A-35A என்பது சீனாவினுடைய ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானமாகும். சீனாவினுடைய விமான தொழில்நுட்ப வளர்ச்சியின் மிகச்சிறந்த ஒரு சூரனாக கருதப்படுகின்ற இந்த A-35A அமெரிக்காவினுடைய F-35 5th ஜெனரேஷன் விமானங்களுக்கு மாற்றாக சீனா உருவாக்கியது. இந்த விமானத்தினுடைய தொழில்நுட்ப அம்சங்கள் என்று பார்க்கின்ற போது இந்த விமானத்தினுடைய ரேடார் கதிர்வீச்சு மிக மிக குறைந்த அளவானது. இதன் காரணமாக எதிரிகளால் இலகுவில் இந்த விமானம் பறக்கின்ற போது கண்டுபிடிக்க முடியாது. நண்பர்களே, இந்த A-35A விமானமானது ஒளியினுடைய வேகத்தை விட 2 மடங்கு அதிகம் வேகம் கொண்டது. அதே நேரம் இந்த விமானத்தில் உள்ள ஆயுதங்களும் மிகவும் அபரிதமான சக்தி கொண்டவை. இந்த விமானத்தினுடைய உட்புறத்தில் மிகவும் சக்திமிக்க 6 ஆயுதங்கள் இருக்கின்றன. விசேடமாக ஏர் டு ஏர் ராக்கெட்டுகள் இருக்கின்றன, ஏர் டு கிளாண்ட் ஆயுதங்கள் இருக்கின்றன மற்றும் அதிநவீன குண்டுகளும் இந்த விமானத்தில் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இந்த விமானத்தில் இருக்கின்ற எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டமானது மிகவும் செயல்திறன் கொண்டது. அதே நேரம் இந்த விமானத்தினுடைய ரேடார் அமைப்பு மிகச்சிறந்த ஒரு துல்லியமான ரேடார் அமைப்பாகும். நிலத்தில் மட்டுமன்றி கடலிலும் இந்த விமானங்களை பயன்படுத்தக்கூடிய பலன்மையை பாகிஸ்தான் இதன் மூலம் பெற்றுக்கொள்கின்றது. நுண்ணறிவு ரேடார் தொழில்நுட்பம் மற்றும் சூட்சுமமான சோதனை தொழில்நுட்பங்கள் இந்த விமானத்தில் இருக்கின்றன. பாகிஸ்தானிடம் தற்போது இருக்கின்ற F-16 மற்றும் மிராஜ் 2000 போன்ற பழைய விமானங்களை பயன்பாட்டிலிருந்து விலக்கி வைக்க பாகிஸ்தான் தற்பொழுது தீர்மானித்திருக்கின்றது. சீனாவுடன் செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஒப்பந்தத்தின் மூலம் A-35A விமானங்களை வாங்கி அதனுடைய விமானப்படையின் சக்தியை புதுப்பிக்க பாகிஸ்தான் திட்டமிட்டிருக்கின்றது. தற்போதைய தகவல்களின்படி பாகிஸ்தான் குறைந்தபட்சம் 40 A-35A விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டிருக்கின்றது. இது சீனாவினுடைய முதல் 5ஆம் தலைமுறை போர் விமானம் ஒன்றை சீனா வெளிநாட்டுக்கு விற்கும் ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தமாக கருதப்படுகின்றது. நண்பர்களே, இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தும். இந்தியாவினுடைய முன்னணி F-35 அல்லது AMCA போன்ற விமானங்கள் களத்திற்கு வருவதற்கான சூழல் இன்னும் தாமதமாகிக் கொண்டிருக்கின்றது. எதிர்காலத்தில் பாகிஸ்தான் இந்தியா எல்லையில் சண்டைகள் மற்றும் குறுகிய கால போர்கள் உருவாகின்ற போது பாகிஸ்தானுக்கு இந்த A-35A போர் விமானம் ஒரு முக்கிய கருவியாக எதிர்காலத்தில் கை கொடுக்கலாம் என்று கூறுகின்றார்கள் இராணுவ ஆய்வாளர்கள். சீனாவினுடைய இந்த விமான ஏற்றுமதியானது எதிர்காலத்தில் தொழில்நுட்ப ரீதியாகவும் அதனது இராணுவ தொழில்நுட்ப முன்னேற்றத்தையும் உலகளாவிய இராணுவ சந்தையில் அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இதனை சீனா பயன்படுத்திக் கொள்கின்றது. இந்த A-35A விமானத்தை பாகிஸ்தான் தன்னுடைய விமானப்படையில் வெகு விரைவில் இணைக்க இருக்கின்றது. இந்த விமானங்கள் பாகிஸ்தானுடைய விமானப்படையில் இணைத்துக் கொள்ளப்படுகின்ற அந்த நொடியிலிருந்து பிராந்தியத்தினுடைய இராணுவ சமநிலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படலாம் என்று கூறப்படுகின்றது. உண்மையை கூற வேண்டும் என்று சொன்னால் பாகிஸ்தானுடைய வானில் ஒரு புதிய அயன் தோன்றப் போகின்றது என்றுதான் கூற வேண்டும். இந்த A-35A தான் அந்த அயன். எதிரிகளுடைய கண்களுக்கு தெரியாமல் தாக்கும் அசல் ஒளிச்சூரியன் என்று கூறலாம். தெளிவாக கூறுவதென்றால் ஆசிய வான்பரப்பில் இது ஒரு புதிய சவால் என்று கூறலாம். A-35A என்பது முழு ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட ரேடருக்கு தெரியாமல் பறக்கின்ற ஒரு ரகசிய ஆயுதம். அதுவும் Mach 2 வேகத்தில் பாய்ந்து செல்லக்கூடியது. பல்வேறு விதமான ஆயுதங்களை தாங்கும் திறன் கொண்டது. இதன் காரணமாக இந்திய விமானப்படை இதுவரை எதிர்கொள்ளாத ஒரு புதுவிதமான அச்சுறுத்தலை எதிர்காலத்தில் எதிர்கொள்ள வேண்டி வரும். பாகிஸ்தானை பொறுத்தவரை பாகிஸ்தான் இந்த ஸ்டெல்த் விமானத்துடன் இந்திய எல்லைக்கருகே தனது வீரியத்தை அதிகரிக்கும்.
இதன் காரணமாக எல்லைப் பகுதியில் வான்வழி கண்காணிப்பு, இராணுவ வலிமை மேம்பாடு எதிர்காலத்தில் இந்தியாவிற்கு அவசியமாக போகின்றது. இந்த இந்தியாவுக்கு எதிரான புதிய விமான சக்தி உருவாகி இருப்பதன் காரணமாக பிராந்தியத்தில் விமானப்படை சமநிலையும் மாற்றத்துக்குள்ளாக இருக்கின்றது. சீனாவிடமிருந்து பாகிஸ்தான் கொள்வனவு செய்கின்ற இந்த J-35A விமானத்திற்கு இந்தியாவின் பதில் எவ்வாறு அமைய இருக்கும்? இந்தியாவினுடைய பதில் ஆயுதங்கள் எவ்வாறு களத்தில் நின்று பேசப்போகின்றது என்பது தொடர்பாக சற்று பார்க்கலாம். பிரான்சினுடைய 4ஆம் தலைமுறை போர் விமானமான ரஃபேல், இந்த விமானம் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த மேம்பட்ட ரேடார் தொழில்நுட்பம் மற்றும் ஏர் டு ஏர் ஆயுதங்களோடு தற்பொழுது களத்தில் நின்று கொண்டிருக்கின்றது. இந்த ரஃபேல் விமானமானது J-35A நேரடியாக மோதும் திறன் கொண்டது. தேஜஸ் இந்தியாவிற்கே சொந்தமான 4.5 தலைமுறை லைட் ஃபைட்டர் ஆகும். இந்த தேஜஸ் விமானத்தை தொடர்ச்சியாக இந்தியா மேம்படுத்தி கொண்டு வருகின்றது. எதிர்காலத்தில் இது 5வது தலைமுறை போர் விமானமாக மாற்றம் பெற இருக்கின்றது. அதே நேரம் இந்தியாவானது புதிய ஸ்டெல்த் ரேடார் தொழில்நுட்பங்களை உருவாக்குகின்ற முயற்சியில் மும்முரமாக இறங்கி இருக்கின்றது. இதன் காரணமாக J-35 போன்ற விமானங்களை அவை எதிர்காலத்தில் இலகுவாக கண்காணிக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் ரஷ்யாவினுடைய S-400 தற்பொழுது இந்தியாவிடம் இருக்கின்றது. அதே நேரம் சமகாலத்தில் இந்தியா ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மற்றும் ஏர் டு ஏர் ராக்கெட்டுகளை தனது தொழில்நுட்பத்தில் மேம்படுத்தி கொண்டு வருகின்றது. சிறந்த கண்காணிப்பு மற்றும் தாக்குதல்களுக்கான தூரநிலை ட்ரோன்களை தற்பொழுது இந்தியா உருவாக்கி வருகின்றது. இந்த ட்ரோன்கள் J-35 எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு துரிதமாக பயன்படுத்துவதற்கு இந்தியாவிற்கு எதிர்காலத்தில் துணை நிற்கலாம். தற்பொழுது சீனாவிடமிருந்து பாகிஸ்தான் கொள்வனவு செய்ய இருக்கின்ற J-35A விமானங்கள் இந்திய விமானப்படைக்கு வானில் ஒரு அதிகமான போட்டியை உருவாக்கும். இந்தியா தனது ரஃபேல், தேஜஸ் போன்ற விமானங்களையும் ரேடார் மற்றும் ஆயுத தொழில்நுட்பங்களையும் மேம்படுத்தி இதற்கு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். எதிர்காலத்தில் இந்தியாவினுடைய AMCA 5வது தலைமுறை போர் விமானங்கள் மற்றும் ஹைப்பர்சோனிக் ஆயுதங்கள் இதற்கு எதிரான ஒரு சக்தியாக எதிர்காலத்தில் பயன்படுத்தப்படலாம். இந்தியாவினுடைய விமானப்படையினுடைய மேம்பாடு மற்றும் இராணுவத்துறையில் இன்னும் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. J-35A வானிலும் அதற்கு எதிரான இந்திய அதிவேக ஆயுதங்களும் பிராந்திய இராணுவ சமநிலையை மேலும் தூர்வாரச் செய்யலாம். இந்த விமானத்தினுடைய வருகையுடன் எதிர்காலத்தில் போர் முறைகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகலாம். இந்த ஸ்டெல்த் விமானம் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பதனை எதிர்காலம்தான் தீர்மானிக்கும். சீனா அமெரிக்காவினுடைய ஸ்டெல்த் விமானங்களுக்கு எதிராக உருவாக்கிய தொழில்நுட்பத்தை தற்பொழுது பாகிஸ்தானுக்கு வழங்குகின்றது. இது ஒரு சாதாரண விடயமல்ல நண்பர்களே. இந்த விமானங்கள் உண்மையில் மிகவும் சக்தி வாய்ந்தவை. இந்த விமானங்களை எவ்வாறு இந்தியா எதிர்கொள்ளப் போகின்றது, இது பிராந்தியத்தில் எவ்வகையான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றது என்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.